In this video, we are going to learn more information about the aromatic compound. So previous video நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அல்கேன் வேற, அல்கின் வேற, அரோமேட்டிக் வேற. ஓகே, அரோமேட்டிக்ல கண்டிப்பா நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ டபுள் பாண்ட் இருந்தாலும் நமக்கு என்ன அது வந்து அல்கின் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பென்சின் ரிங் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு டபுள் பாண்ட் வந்து இருக்கும். பென்சிலில் மட்டும் கிடையாது, எல்லா அரோமேட்டிக் காம்பவுண்டுமே நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ அது அல்கேன் கூட ப்ராப்பர்ட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அல்கேனோட ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது. அல்கேனோட ப்ராப்பர்ட்டி வந்து அல்கேன் மாதிரியே இருக்கும், பட் அல்கேன்லேருந்தும் சில ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட் நமக்கு வந்து தனி கேட்டகரியாக இருக்கணும். அப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன கண்டிஷன்? அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளேனார் மாலிகுலா வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, பிளேனார் மாலிகுலா. அப்போ வாட் இஸ் த பிளேனார் மாலிகுலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து எக்ஸ் ஆக்ஸ், இது வந்து எக்ஸ் ஆக்ஸ், இது வந்து ஒரு ஒய் ஆக்சிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயரை வந்து நம்ம வந்து டிரா பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணால் நமக்கு என்ன விட எக்ஸ் ஆக்ஸோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒய் ஆக்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து ஸ்கொயர் வந்து டிரா பண்ணிடலாம் இல்லையா. அதே மாதிரி அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும், நமக்கு வந்து அதில் வந்து நமக்கு வந்து டிரா பண்ணிடலாம். பிளேனார் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அந்த பிளேனில் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதாவது அபோவ் த பிளேன், அந்த பிளேனுக்கு மேலே இசட் டைரக்ஷனில் அபோவ் த பிளேனோ பிலோ த பிளேனோ நமக்கு வந்து எந்த மாலிகுல்ஸும் இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து 2Dயாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ பிளேனார் மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லேயே நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளேனார் வந்து இருக்கும். பென்சின் ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2Dயில் தான் இருக்கும், 3Dயில் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஓகே, ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து 3Dயில் இருக்கும், பட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேனாராக தான் இருக்கும். ஒரே பிளேனில் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ மொதல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனாராக இருக்கும். இதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், இசட் டைரக்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குமான்னு கேட்டால் மேலே இருக்காது, அப்படியே அந்த பிளேன்லேயே தான் நமக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிளேனார் மாலிகுல்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ கான்ஜுகேஷன்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கணும். இப்போ நமக்கு பென்சின் ரிங்ல வந்து இருக்கு இல்லையா, இப்போ இங்கே டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹக்கல்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஹக்கல்ஸ் ரூல் அப்படின்வாங்க. ஹக்கல்ஸ் ரூல் அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா, 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். அப்போ ஒரு பை பாண்ட் இது வந்து பை பாண்ட் இல்லையா, இது பை பாண்ட், இது பை பாண்ட், இது வந்து பை பாண்ட். ஓகேவா, அப்போ பை பாண்ட் ஒரு பை பாண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ மொத்தம் டோட்டல் நமக்கு எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் 4 n இருக்கிற இடத்துல நீங்கள் 1 போட்டிங்க அப்படின்னா இப்போ 4 1 போட்டிங்கன்னா 4 + 4 × 1 + 2 which is equal நமக்கு வந்து 6 வந்து வரும். அப்போ 6 பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ பென்சின் வந்து நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். இப்போ n இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ 4 × 0 + 2 which is equal நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து வரும். அப்போ 2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லலாம், அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு எங்கே இருக்கணும், என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வருவோம். அப்போ 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோபைனைல் கேட்டயான். இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் மொத்தமாக நமக்கு எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, 2 பை எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். இப்போ நமக்கு வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பை எலக்ட்ரான்ஸ் தான், அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டான்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக். ஓகே, இது வந்து நான் அரோமேட்டிக். ஏன் அது நான் அரோமேட்டிக்ன்றாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாண்டால் என்ன பண்ண முடியாது, இங்கே வந்து மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து இருக்குது. அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் பண்ணால் ரிப்பல்ஷன் வந்து வரும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டீலோக்கலைஸ் ஆக முடியாது. ஆனால் இங்கே நமக்கு என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகும். ஏன்னா இது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகும்போது அப்போ அது நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்துடும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்துடும். ஏன்னா இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போயிடுச்சு இல்லையா, அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் வந்து கம்மி ஆகிடும். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், இது வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே வரும்போது இந்த பாண்ட் இங்கே வரும்போது இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். அப்போ இந்த மாதிரி இங்கே பை எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலோக்கலைஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஜுகேஷன் டீலோக்கலைஸ் வந்து ஆகுது. அப்போ இது நமக்கு அரோமேட்டிக் காம்பவுண்டாக பிஹேவ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் காம்பவுண்டாக நமக்கு வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ பென்சினை தவிர நிறைய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிடின் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இங்க வந்து நைட்ரஜன் வந்து இருக்குது. இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? இங்க டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கும். நைட்ரஜன் மேல லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்ப நம்ம கேட்கலாம், சார் நீங்க வந்து இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க வரும்போது இங்க லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த ரிப்பல்ஷன் வந்து இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸும் அபோவ் த பிளேன் வந்து இருக்கும். இந்த பிளேனுக்கு வந்து மேல வந்து இருக்கும். 3 Z ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து நமக்கு வந்து டீலோக்கலைஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரோல் வந்து பார்த்தீங்கன்னா பைரோல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ பைரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து NH வந்து இருக்கும். ஓகே, NH வந்து ஹைட்ரஜன் வந்து இங்க இருக்கும். அப்போ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடையாது இல்ல சார். ஏன்னா இங்க சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கேயும் சிங்கிள் பாண்ட் இருக்குது. நம்ம ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து வேணும் இல்லையா? ஆனா இங்க சிங்கிள் பாண்டா இருக்கும்போது இங்க இந்த நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் நைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அது பிளேன்ல வந்து இருக்கும். இங்க அபோவ் த பிளேன் வந்து இருக்கும். இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர்ல இங்க நமக்கு வந்து அபோவ் த பிளேன் வந்து இருக்கும், இங்க பிளேன்லயே இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த பாண்ட் இங்க மூவ் ஆகும்போது இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க மூவ் ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இப்படி மூவ் ஆகும். அப்போ வந்து அங்கேயே நமக்கு வந்து டீலோக்கலைஸ் ஆகும். இந்த கேஸ்ல அந்த 2 எலக்ட்ரானும் ஒரே பிளேன்ல வந்து இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அபோவ் த பிளேன் வந்து இருக்கும். அப்போ இதுவும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான், இதுவும் நமக்கு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் அப்புறம் இந்த ஹக்கல்ஸ் ரூல்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ஒபே பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அரோமேட்டிக்னு சொல்லுவோம். இந்த எல்லா கண்டிஷனுமே நமக்கு வந்து ஒபே பண்ணணும். பிளேனாராகவும் இருக்கணும், கான்ஜுகேஷனாகவும் இருக்கணும், ஹக்கல்ஸ் ரூலையும் ஃபாலோ பண்ணணும். மூணையும் சேர்த்து ஃபாலோ பண்ணாதான் அதை நம்ம என்ன சொல்லணும் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஒன்று ஃபாலோ பண்ணுது இன்னொன்று ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து நான் அரோமேட்டிக் தான் சொல்லுவோம். அந்த 3 கண்டிஷனுமே நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.